வாழ்வியல் தோல்விகளாலும், பலவீனமான இதயத்தாலும், நிறைவேறாத ஆசைகளாலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி, அதன் உச்சமா மூளைப்பிறழ்வுக்கு ஆளாகும் சிலர், ஒருதலையாய் நேசிக்கப்பட்டவர்கள் மீது வக்கிர வார்த்தைகளை உக்கிரமா வீசுவாங்க. தொடர்பற்ற மொழிகள் பேசுவாங்கன்னு கவிஞர் வைரமுத்து தன்னோட எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. கவிஞர் வைரமுத்து தமிழ் திரையுலகில் கவிஞர் கண்ணதாசன் வாலிக்கு அடுத்தபடியாக பெரும்பாலான ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வராரு. மண்மனம் மாறாத கவிகளுக்கு சொந்தக்காரரான இவர் இது ஒரு பொன்மாலை பொழுது பாடல் மூலமாக அறிமுகமானவர். ரஜினி, அஜித், விஜய் என பல முன்னணி நடிகர்களுக்கு ஓப்பனிங் பாடல்களை எழுதி வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றவர். பாரதி ராஜா, மணிரத்னம், சங்கர் உள்ளிட்ட இயக்குநர்களிடமும், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் என முன்னணி இசையமைப்பாளர்களிடமும் பணியாற்றி வர்றாரு. 25 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் இருந்தாலும் இலக்கிய உலகிலும் தனது கவனத்தை செலுத்தி வர்றாரு. இவரது கள்ளிக்காட்டு இதிகாசம், 3ஆம் உலக போர் போன்ற நாவல்களும் கவிதை தொகுப்புகளும் இன்று வர இலக்கிய உலகிலும் விற்பனையிலும் தனி இடத்தை பெற்றிருக்கு. இவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் வைரமுத்துவை சுற்றி சர்ச்சைகளும் இயலாமல் இல்லை. மீ2 விவகாரத்தில் சின்மயி இவர் மீது குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது பாடகி சுசித்ராவும் வைரமுத்து மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க. அவர் என்னை வீட்டுக்கு அழைச்சி என்னிடம் பாலியல் தொந்தரவு கொடுக்க முற்பட்டார் அப்படின்ற வகையில் ஒரு ரீசெண்டான இன்டர்வியூவில் சுசித்ரா பேசியிருந்தாங்க. இது மீண்டும் வைரமுத்துவை சுற்றி மிகப்பெரும் சர்ச்சையை உருவாக்கியிருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் வைரமுத்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய பதிவு தற்போது கவனம் பெற்றிருக்கு. அதில் அவர் வாழ்வியல் தோல்விகளாலும், பலவீனமான இதயத்தாலும், நிறைவேறாத ஆசைகளாலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி அதன் உச்சமாய் மூளை பொருளுக்கு ஆளாகும் சிலர் ஒருதலையாய் நேசிக்கப்பட்டவங்க மீது வக்கர வார்த்தைகளை உக்கிரமாக வீசுவாங்க. தொடர்பற்ற மொழிகள் பேசுவாங்க. பைத்தியம் போல சில நேரமும், பைத்தியம் தெளிந்தவர் போல சில நேரமும் காட்சியளிப்பாங்க. தம்ம கடவுள்னு கருதி கொள்வாங்க. இந்த நோய்க்கு மெசியானிக் டெலூஷனல் டிசார்டர்னு பேர். அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க அல்ல, இறக்கத்துக்குரியவங்க, அனுதாபத்தால் குணப்படுத்தக்கூடியவங்க. உளவியல் சிகிச்சையும் மருந்து மாத்திரைகளும் உண்டு. உரிய மருத்துவர்களை அணுக வேண்டும்னு அவர் பதிவிட்டிருக்காரு. இது யாருக்காக பதிவிட்டிருக்காரு, எதற்காக வைரமுத்து இந்த பதிவை போட்டிருக்காரு அப்படின்னு பெரிய விவாதங்கள் தற்போது கிளம்பியிருக்கு.